மக்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களிடம் சர்க்கரை மற்றும் இரத்த கொதிப்பு பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளித்ததில் முக்கிய பங்கு வகிப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ரா தேவப்பிரியன். வாழ்வியல் சார்ந்த நோய்களின் காரணமாக தமிழக சுகாதாரத்துறை மிகப்பெரிய சவாலை சந்திக்க இருக்கு. அதை முன்கூட்டியே தடுப்பதற்காக திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று ஒரு சில மாதங்களே அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய நிலையில இதனுடைய பயனாளிகளுடைய விவரத்தை பார்க்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தின் காரணமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரம் இந்த மக்களை தேடி திட்டத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கு. 1.73 கோடி பேர் இந்த உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கை 1.24 கோடி. சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தம் 2 நோயாலையும் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 1.03 கோடி. தீவிர நோய் சிகிச்சை நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க 13 லட்சம் பேர். உடல் இயக்கம் பிசியோதெரப்பி மாதம் அவங்களுக்கு தொடர்ச்சியான மாதிரி பிசியோதெரப்பி சிகிச்சை 30 லட்சம் பேர் இந்த மாதிரியான சிகிச்சை பெற்றிருக்காங்க. சரி, இது என்ன சாதிச்சிருக்கு அப்படின்ற விவரம் தான் ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு பயனாளிகள் இருக்கும்போது சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுடைய விவரத்தை ஒவ்வொரு வருஷமும் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஆய்வின் மூலமாக உலக சுகாதாரத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுது. 2019-2020 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்கள 10% பேர் தான் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் 7.30% பேர் தான் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஆனால் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்ததன் மூலமாக இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதாவது கண்ட்ரோல்டு டயபிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16.70% பேரும், உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வைத்திருப்போர் எண்ணிக்கை 17.00% பேர் அப்படின்றது தான் இந்த ஆய்வு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரமாக இருக்கு. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய தரவு என்ன அப்படின்னா, உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள ஐடென்டிஃபை பண்றதா மிகப்பெரிய சேலஞ்ச். அவங்களுக்கு சரியான வகையில் மருந்து போய் சேரணும். 2019 நிதியாண்டுல அது 45% இருந்த நிலையில 2023-24 நிதியாண்டுல அது 62% ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 2019-2020 நிதியாண்டுல 33 விழுக்காடு, 2023-2024 நிதியாண்டுல 54 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த வாழ்வியல் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்படும் எண்ணிக்கை அதிகரிக்குது. ஆனால் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது தான், முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான சிகிச்சை தரதான் மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ இதன் மூலமாக இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலமாக வீட்டுக்கே இதனால் பாதிக்கப்பட்டக்கூடிய இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டக்கூடிய மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொண்டு போய் சேர்க்கப்படுது. இதனுடைய விழுக்காடு அப்படின்னு பார்க்கும்போது 33% பேருக்கு மருந்து வீடுகளுக்கே கொடுக்கப்படுது. உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 37% பேர் இதனால பயன்பெறாங்க. இன்னும் மிகப்பெரிய பயணம் இருக்க வேண்டியிருக்கு. வருங்காலம் இன்னும் நிறைய சவால்கள் இருக்கு அப்படின்னு அரசு தெரிவித்தாலும் கூட இந்த திட்டம் ஒரு நல்ல பயன் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா இந்த புள்ளி விவரம் உறுதிப்படுத்தி இருக்கு.